CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் ஏபி ஈக்குவல் டு 24 பிசி ஈக்குவல் டு 7 அப்படின்னா சைன் ஏ காஸ் ஏன்னு சைன் சி காஸ் ஏன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கொஸ்டினில் கொடுக்குற மாதிரி நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை முதல்ல வரைகிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஆங்கிள் வந்து எதில் மேக் ஆகிருக்கு, ஒரு ஏபிசின்ற ட்ரையாங்கிள் இருக்குது. ஆங்கிள் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி பியில் வந்து மேக் ஆகுது. அப்போது ரைட் ஆங்கிள் பியில் மேக் ஆகுது. நீங்கள் எது வேணாலும் ஏன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் சின்னு வச்சுக்கலாம். ஆனால் வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்றது 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர். கரெக்டாக? அடுத்து பிசின்றது என்னது, 7 சென்டிமீட்டர். ஓகேவா? கொடுத்துட்டு சைன் ஏ காசி என்ன, சைன் சி காசின்னு என்னன்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு ஏசி என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஏசின்றது என்ன சைடாக வரும், ஹைப்போட்டனஸ் சைடாக வருமா? அப்போது எனக்கு ஏசி ஸ்கொயர் வேணும். ஹைப்போட்டனஸ்னால் என்னது, பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். கரெக்டு தானே? பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு ஏசின்றது எனக்கு தெரியாது, ஆனால் பிசின்றது எனக்கு என்னன்னு தெரியும், 7ன்னு தெரியும். ஏபி 24 ஸ்கொயர்னு தெரியும். ஏ ஸ்கொயர் எவ்வளோ, 49. 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 576 ப்ளஸ் 49. 5 ரிமைனிங் 1 இருக்கும், 2 ரிமைனிங் 1 6. 625 இது ஏசி ஸ்கொயர். ஆனால் எனக்கு என்ன வேல்யூ தான் தேவை, ஏசி தான் தேவை. அப்போ 625க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துனா 25 கிடைக்கும். அப்போ வேல்யூஸ் கிடச்சிச்சா? இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, சைன் ஏ கேட்குறாங்க. அப்போ சைன் ஏன்னா எங்கே ஆங்கிள் மேக் ஆகும், ஏல மேக் ஆகும். அப்போ ஏல ஆங்கிள் மேக் ஆச்சுன்னா ஆங்கிள் மேக் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தானே ஆப்போசிட் சைடு. இது ஹைப்போட்டனஸ், இது அட்ஜசன்ட். கரெக்டா? சைன் நான் என்ன சொன்னேன், சைன் ஏனா ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போனால் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். அப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது, 7. 7 பை ஹைப்போட்டனஸோட வேல்யூ 25. இதே இதுக்கு மேலே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத முடியாது. அடுத்து எனக்கு தேவை, காஸ் ஏ தேவை. காஸ் ஏனா என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் ரூட்டில் போனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போது அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னது, 24. 24 டிவைடட் பை 25. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சைன் சி. சைன் சினா ட்ரையாங்கிள் இன்னொரு தடவை வரைஞ்சி பார்த்தே போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏபிசி எங்கே ஆங்கிள் மேக் ஆகுது, ரைட் ஆங்கிள் பியில் மேக் ஆகிருக்கு, ஆங்கிள் சியில் மேக் ஆகுது. அப்போ சியில் மேக் ஆச்சுன்னா இவருக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது தானே ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்டு இது ரெண்டும் இருக்கிறது அட்ஜசன்ட், இவங்க ஹைப்போட்டனஸ். புரியுதா? அவங்க சீன் கேட்டதுனால நான் ட்ரையாங்கிள் ஆங்கிளை மாற்றணும். எங்கே ஆங்கிள் மேக் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. ஓகே? ஏபி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 24. வேல்யூஸ் மாறாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போது சைன் சீனா என்ன வரும், ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போனால் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னது, 24. 24 பை 25. புரியுதா? அடுத்து காஸ் சீனா எனக்கு என்ன வரும், காஸ் சீனா கிராஸ் ரூட்டில் போனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னது, 7. 7 பை 25. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாமா? செகண்ட் சம்மில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நமக்கு செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைன் tan p மைனஸ் காட்டர் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ரைட் ஆங்கிள் எங்கே மேக் ஆகுது, க்யூவில் மேக் ஆகுது. அப்போது எனக்கு tan p வேணும் அப்படின்னா முதல்ல எனக்கு 3 சைடோட வேல்யூஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் 3 சைடோட வேல்யூமே கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ நான் QR என்னன்னு கண்டுபிடிப்பேன். கரெக்டாக? பை பித்தாகரஸ் நான் என்ன சொல்லலாம், பை பித்தாகரஸ் தேரம் ஹைப்போட்டனஸ் சைடு என்ன வரும், பிஆர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கியூஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர். கரெக்டாக?
எனக்கு பிஆர் என்னன்னு தெரியும். பிஆர் 13, அப்போது 13 ஸ்கொயர். அடுத்து கியூஆர் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து பிக்யூ என்னன்னு தெரியுமா? 12 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 169. கியூஆரை அப்படியே வச்சுக்கிறேன், கியூஆர் ஸ்கொயர்னு ப்ளஸ் அப்படியே இருக்கும். 12 ஸ்கொயர் பண்ணனா 144 ப்ளஸ் 144 ஈக்குவல் டுக்கு எந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? மைனஸ் 144 ஈக்குவல் டு கியூஆர் ஸ்கொயர். 169ல் 144% எவ்வளோ வரும்? 5 2 25. எனக்கு கியூஆர் தானே தேவை. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்காங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? கியூஆர் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? இப்போ 3 சைடுமே கண்டுபிடிச்சாச்சு. டேன் பி என்னன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். டேன் பின்னா என்னது? டேனுக்கு டீயை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஇஏடி. ஆனால் டேனுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஈக்கு பதிலாக ஓன் போட போகிறோம். அப்போ டேன் பின்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். புரியுதா? ஆப்போசிட் சைட் முதல்ல இது கியூஆரோட வேல்யூ 5. ஆங்கிள் இங்கே மேக் ஆகுதா? டேன் பின்னா எங்கே வரும்? இங்கே ஆங்கிள் மேக் ஆகும். கரெக்டாக? அப்போது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், ஹைபோடனஸ், அட்ஜசன்ட். புரியுதுங்களா எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு? இப்போ ஆப்போசிட் சைடு என்னது? 5 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து 12. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுது. அடுத்து எனக்கு என்ன கேட்குறாங்க? காட் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் இருக்கிறதா எடுக்கிறேன். என்னடா இவங்க புதுசாக எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. காட் ஆர் என்னன்னு தெரியணும். காட்னா முதல்ல இது பியில் ஆங்கிள் மேக் ஆகிருக்கா, இது ஆரில் மேக் ஆகுது. அப்போது நான் என்ன பண்ணணும்? ஆங்கிளே சேஞ்ச் பண்ணணும். ஆங்கிளை சேஞ்ச் பண்ணனா இது பி கியூ ஆர். ஆரில் ஆங்கிள் மேக் ஆகுதா? ஆரில் மேக் ஆச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் யார்? இது. அப்போது இது ஆப்போசிட், ஹைபோடனஸ், அட்ஜசன்ட். ஓகேவா? அட்ஜசன்ட்டோட வேல்யூ 5, ஆப்போசிட்டோட வேல்யூ 12, இதோட வேல்யூ 13. இப்போ காட் ஆர்னா என்ன வரும்? இது அப்படியே ஆப்போசிட்டில் எழுதுவேன். அட்ஜசன்ட் பை டேனோட வேல்யூவை அப்படியே தலைகீழாக எழுதுவேன். அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்னது? 5, ஆப்போசிட்டோட வேல்யூ 12. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் எத்தனை பேர் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போது டேன் பி மைனஸ் காட் ஆர் ஈக்குவல் டு டேன் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5/12. காட் ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5/12. ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0. புரியுதுங்களா?